2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலேயே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்பில் ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சங்கீதா. நான் ஐபிஎஸ் கிளர்க் ரிசர்வ் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். கொஞ்சம் மார்க்கில் போயிட்டு நான் 2024 எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு 3 மாதம் அதிலே போயிடுச்சு. எனக்கு அந்த வீடு வந்து டவுனு, தேரோட்டெல்லாம் வந்துச்சு. அப்படியே யோசிச்சே போயிடுச்சு டைம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே படித்து ஒருத்தங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அவள் தான் உனக்கு மேக்ஸ் வரும், ரீசனிங் வரும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா. எங்கள் அப்பா அம்மாட்டையும் சொன்னேன் இன்னும் படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது. அவங்களும் ஒன்றும் சொல்லலை, உன்னோட விருப்பப்படி படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லோரும் கேட்டாங்க, 5 வருஷம் படிச்சிருக்கு, இது வேலைக்கு போக காணாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு அண்ணன், தம்பி, எல்லாருமே என்ன சொல்ல, என்னோடய ஃபேமிலியை நம்ம ஃபேமிலியை நினச்சாலே நம்மளால் எதையும் கிளியர் பண்ண முடியும். எந்த இதனாலும் நம்மளால் வெற்றி பெற முடியும். அவங்க 4 பேர் தான் என்னோடய 4 பில்லர்ஸ் மாதிரி. எந்த எக்ஸாம்னாலுமே எங்கள் அப்பா லீவ் போட்டு கூப்பிட்டுட்டு போவாங்க. எங்கள் அண்ணாவும் கூப்பிட்டுட்டு போவான். இங்கே பிஎஸ்என் காலேஜில் எக்ஸாம்னா கூட நான் பஸ் ஏறி போனதில்லை. எங்கள் அண்ணன் தான் பைக்கில் கூப்பிட்டுட்டு போவான். ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணி இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாரும் நேமையுமே நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாணிக் சாரு, அவர் நான் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன், ஆனாலும் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 0 லெவல்லேருந்து சொல்லி தருவோம், கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சிருந்தாலுமே என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி 0 லெவல்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸ்பீடு மேக்ஸ் போட தெரியும், ஆனால் ஷார்ட்டாக போடுறது, ஸ்பீடாக போடுறது எல்லாமே அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். கிளாஸ் பேட்சில் எனக்கு எடுத்த எல்லா சாருக்குமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். சுந்தர் சார் ரீசனிங் எடுத்தாங்க, எல்லாருக்குமே நன்றி. அருண் சார் எடுத்தாங்க, சரண்யாக்கான ஒரு அக்கா எடுத்தாங்க, தினேஷ் சார் எடுத்தாங்க. தினேஷ் சார்லாம் அடிக்கடி நிறைய மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே நன்றி. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு லெவலாக போய்கிட்டே இருந்தோம். கிளாஸ் பேட்ச் நெக்ஸ்ட்டு எப்போ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் போனோடனே மிதுன் ப்ரோ வந்தாங்க. மிதுன் ப்ரோ வந்து எப்படின்னா கான்ஃபிடென்ட்டில் அவர் தான். நமக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் அவர் ஆனால் ஏதோ ஒரு எக்ஸாமில் டிப்ரெஷனில் தான் இருப்பார், ஆனால் நமக்கு அப்படி கான்ஃபிடென்ட் கொடுப்பாரு, நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லி. அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எந்த சப்ஜெக்டில் டவுட் கேட்டாலும் அவர்கிட்ட கேட்கலாம். எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி, எந்த ஹெல்ப்னாலும் சரி, படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் அவர் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோடய பிரதர், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஒரு 9 பேர் எங்கள் கேங்கில். இதுக்கு முன்னாடி பேசுனாங்களா, நாங்கள் எல்லாம் ஒரே கேங்கு, ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம், ஒன்றாவே படித்தோம். 9 பேரும் சேர்ந்து படிப்போம். எல்லோரும் கேட்பாங்க, நாங்கள் 9 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். எல்லோரும் கேட்பாங்க, உங்கள் கேங் மட்டும் எப்படி சிரிச்சிட்டே இருக்குது, டிப்ரெஷன்லேயே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெளியே சிரிச்சுக்கிடுவோம், அப்புறம் எங்களுக்குள்ளேயே தான் புலம்பிக்கிடுவோம். டிப்ரெஷனையும் எங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேசிக்கிடுவோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த 2 பேருமே ரிசர்வ் லிஸ்ட்லேயே இருக்கோம். அது ஒன்று தான் கஷ்டம்.
இதே கிளியர் ஆயிருந்தோன்னா நேரத்துக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்வ்லிஸ்ட்டுங்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் கேங்கில் இருக்கிற மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. ஏன்னா சின்ன சின்ன டவுட்னா கூட நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது, பக்கத்தில் கேட்டோம் அப்படின்னா உடனே கிளியர் ஆயிரும். நமக்கு தெரிஞ்சதையும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களும் நமக்கு தெரிஞ்சதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் 7 பேர் இருக்காங்க, அவங்களும் அடுத்தடுத்த எக்ஸாமில் அச்சீவர்ஸ் ஆவாங்க கண்டிப்பாக. அவங்களோட அச்சீவர்ஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். இப்போதைக்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது, அப்கமிங் எக்ஸாம்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க நினைக்கிறேன், நமக்கு சக்ஸஸ் வந்ததுனால நம்ம பெரிய இதுக்கு ஒன்றும் போக மாட்டோம். சக்ஸஸையும் நம்ம வந்து ஹெட்டுக்கு ஏற்றக்கூடாது, ஃபெயிலியர்னாலும் அதை நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட் லெவலை நோக்கி, நெக்ஸ்ட் கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இனிமேல் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோடய ஃபேமிலி, சுரேஷ் அகாடமி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Suresh IAS Academy.